வேலையா போச்சு. வந்துட்டானுங்கப்பா நல்லவனுங்க. ஏய் நில்லு நில்லு. நீ தான் பூட்டு மேல பூட்டு போட்டியா? ஆமா. இங்க பார், இது என் இடம். இங்க நான் ஒயின் ஷாப் வைப்பேன், வேற எந்த ஷாப் வேணாலும் வைப்பேன். அதை நீ தடுக்க முடியாது. உன் இடத்துல நீ பெட்டி கடை தோற, வட்டி கடை தோற, ஏன் ஜட்டி கடை கூட தோற. அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனா குட்டி கடைய திறக்க விடவே மாட்டேன். இங்க பார் வெளிச்சாமி, என்ன நீ ஒயின் ஷாப்பை திறக்க விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் பொறு, பூட்டின உன் கையாலேயே திறக்க வைக்கிறேன். யோ சொரிமுத்து, இடியா போன. என்னையா சண்டை முத்திரி போல ஒண்ணு நடக்காத போல இருக்கு. போறதுல முத்திருச்சு. இவனுங்க இப்போதைக்கு கடை திறக்க மாட்டாங்க. நம்ம கருப்ப கடை வச்சிருக்கான். சரி வாங்க, நான் வாங்கி தரேன். வாங்க வாங்க. போறது போற போட்டு காசு கொடுத்துட்டு போ. உடையவரே ஊவா நீங்க பஞ்சாபத்தை கேக்குதா? கைய வச்சு நக்குடா. நக்குறேன். உன்னை எங்க போனாலும் காசு வாங்க விட மாட்டேன். நீ போலீஸ் போன் போடு, வேற எவனுக்கு வேணா போன் போடு. ஆனா இந்த ஒயின் ஷாப்பை திறக்கணும்னு நினைப்பையும் தூக்கி போடு. புரியுதா? தொலைச்சு போடு. நீ வா மச்சான். ஏய் போல இங்க போங்கடா மச்சான். இந்த சல்லிப்பர்கள் இப்படியே விடக்கூடாது. பொண்டாட்டிய கண்டிக்க முடியாதவெல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் பாரு பேச்சு. மச்சான் நீங்க பாருங்க. யோ சொரிமுத்து, போன் போட்டவனே போலீஸ் வந்துருச்சுல்ல. கரகாட்டம் ஆடும்ல. சொரிமுத்து என்னப்பா வெள்ளச்சாமி வெத்து சாமி ஆப்புறான் பாரு. அப்படி சொல்லு. டேய், நீ இருக்கிற ஊர்ல கருதலங்கிற போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. போர்டை மாத்துறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. முதல்ல இந்த ஊரை மாத்த. மூடு வந்தா வீரனா இருங்க, முரடனா இருக்காதீங்க. ஆம்பளனா வெளியில வீரனா இருக்கணும், கட்டில முரடனா இருந்தாதாண்டி அழகு. லயா டீச்சர் என்னைக்கு ஜாயின் பண்றாங்க? மாமா இன்னும் 2 daysல ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க நல்லா சிலபஸ் வாங்கியிருக்காங்க. சரிம்மா, நீ கிளாஸ். வரேங்க. சரி. எல்லாரும் உட்காருங்க. தீபாவளி எல்லாம் கொண்டாடியாச்சா? இன்னைக்கு நம்ம என்ன பாடம் எடுக்க போறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். திருவள்ளுவர் முதல் குறளா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, வணக்கம் சார். ஆமா, ஏன் இந்த பசங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க? சார் அவங்களுக்கு மேல உட்கார பிடிக்கல சார், அதனால தான் கீழே உட்காந்துருக்காங்க. சார் இந்த சார் போய் சொல்றாரு. அவங்கெல்லாம் மேல உட்கார ஜாதியா, நாங்கெல்லாம் கீழே உட்கார ஜாதியா. இல்ல சார், பொய் சொல்லுது சார் இந்த பொண்ணு. ஜாதி சான்றிதழை ஒழிச்சா தான் ஜாதியை ஒழிக்க முடியும் நான் போராடிட்டு இருக்கேன். நீ ஜாதியை உருவாக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல சார். சாரி சார். பசங்களா, நீங்களும் போங்க, போய் மேல உட்காருங்க. இனிமே எப்போ மேலதான் உட்காரணும், புரியுதா? பார்த்து இருந்துக்க சொல்லிட்டேன். சரி சார். ஐயோ, எனக்கு மாட்டின சாமி. சந்து
பொந்து கூட விட மாட்டாரு போல. நிம்மதியா ஊர் சுத்த முடியல. ச்சே. என்னப்பா என்னாச்சு? உண்மையாவா? ஐயோ, அந்த டைம்லலாம் என்னால் வர முடியாதுப்பா. எனக்கு தான் தெரியும்ல, எனக்கு சீரியல் ரொம்ப பிடிக்கும்னு. ஹலோ பிச்சை, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கானே. என்னாச்சு? ஏதோ மன கஷ்டத்தோட பேசுற மாதிரி இருக்கு. வேற என்ன, எல்லாம் நம்ம ஊரை பற்றி தான். ஊரை மாற்றினா போர்டு தன்னால் மாறிடும்னு நண்பங்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இங்கே யாரையும் கண்டிக்கவும் முடியல, தண்டிக்கவும் முடியல. இங்கே எல்லாரும் டெக்னாலஜி வச்சு ரொம்ப ஈஸியாக தப்பு பண்ணுறாங்க. அதான் ஒரு கவலையாக இருக்குது. டெக்னாலஜி தப்பு பண்றவங்களுக்கு மட்டும் துணை போகாதுங்க, நல்லது செய்யறவங்களுக்கும் துணையா இருக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் படிப்பை முடிச்சுட்டு வந்துடுறேன், பேசிக்கலாம். சரி, நீ நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு வா. ஓகே, பாய். அதில் வர ட்ரெஸ்ஸும் ஆர்னமெண்ட்ஸும் எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா? எனக்கும் அதே மாதிரி வாங்கி தரியா? நான் பார்த்து வச்சிருக்கேன் ஆன்லைனில். ஏய் வசந்தி, கிருஷ்ணா இங்கே வா. அப்புறம் பேசுகிறேன். இவர் வேற எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. இப்போ எதுக்கு ஃபோனை பிடுங்குனீங்க? ம், உன் உயிரை பிடுங்கணும், அதான் ஃபோனை பிடுங்கினேன். என்ன பார்க்குற? ஒன்ன மாதிரி ஆளையெல்லாம் கொல்ல தேவையில்லை, ஃபோனை பிடுங்கினாலே போதும். நீங்களே தற்கொலை பண்ணிப்பீங்கல்ல, அதான் ஃபோனை பிடுங்கினேன். எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க? இப்போ 4G போய் 5G வந்துருச்சு. ஃபோன் இல்லைன்னா நான் மட்டும் இல்லை, உலகமே செத்துரும். 4G 5G எந்த ஜியும் வேணான்னு சொல்ல, நம்ம பாரம்பரியத்தை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இந்தா. இவர் வேற ஊரை திருத்துறன்னு சொல்லி உசுரை எடுக்கிறாரு. அல்லி, என்ன இது? எப்ப பார்த்தாலும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான். இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். நமக்கெல்லாம் எப்பவுமே வெள்ளை வெட்டி சட்டை தான் சொத்து, காலர் தான் மாமாவுக்கு கெத்து. புரியுதா? அந்த கோமதி அம்மா எப்பதான் வரும்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அக்கா பணம் எல்லாம் கரெக்டா வச்சுக்கல. சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. இந்த பையன் என்னடி இப்படி பண்ணுது? 1000 ஆளை பாரு. 2000. சார், அவங்க ஒருத்தவங்க பணம் கட்டலன்னு எங்களையே சந்திக்க வச்சிட்டு இருக்கீங்க. எங்க பணத்தை வாங்கிட்டு எங்களை அனுப்புங்க சார். அப்படிலாம் வாங்க முடியாதுமா. அந்த அம்மா வரட்டும், இல்லனா நீ அந்த அம்மா பணத்தை கட்டுறேன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். எங்க பணத்தையே எங்களால கட்ட முடியல, இதுல அவ பணத்தை எங்க கட்டுறது? அம்மா தொணத்தொணன்னு பேசாதீங்கம்மா. அந்த அம்மா வந்து பணத்தை கட்டட்டும், இல்லனா இங்க இருந்து யாரும் போக முடியாது. அப்பனே எல்லாரும் வீட்டுக்கு போன மாதிரி தான். யாராச்சும் போன் பண்ணி வீட்டுல இருந்து சோறு கொண்டு வந்துருக்கீங்க. ஐயோ பசி வேற மயக்கமா வருது. அந்த பொண்ணு வேற எத்தனை ஊடி ஏறி இறங்கினாலோ, யார்கிட்ட எல்லாம் கெஞ்சி நிற்காளோ யாருக்கு தெரியும். சார், இந்த பணத்தை வாங்கி நாங்களை அனுப்பி விடுங்க சார். நாங்க இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாளைக்கு குழுவுக்கு பணம் கட்ட முடியும். குழுங்கிற பேர்ல சீட்டு கம்பெனி நடத்தி ஊர் பொம்பளைங்களை எல்லாம் பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா மச்சான்? இதுக்கப்புறம் குழுன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் வரக்கூடாது. மொத்த கணக்கையும் இப்பயே முடிச்சு அனுப்பு மச்சான். நீ கவலையப்படாத மச்சான். இனிமேல் குழு இல்ல குழு, இந்த ஊருக்குள்ள ஒரு குழு கூட வராம பாத்துக்கிறேன். போய் சொல்லு, மக்களுக்கே தெரியாம மக்களை சுரண்ட வட்டிய இதோட நிப்பாட்டிக்க சொல்லு.
கல்லி, ஏய், ஒதுங்குறியா இல்ல ஒதுக்குறியா? ஹேய், சும்மா அந்த 3 நாள் மேட்டரான்னு கேட்டேன். இப்படி அதிர்ச்சி ஆகுற? அட சரி, ஓகே. டயர்டாக இருப்ப, நீ ரெஸ்ட் எடு. ஓகே. இப்பெல்லாம் பிள்ளைங்களை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பெற்றவங்க வளர்க்க முடியல, இந்த சமுதாயம் தான் வளர்க்குது. உன்னை இந்த சமுதாயம் வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம ஊரை நான் திருத்திடுவேன். நீ நிம்மதியாக தூங்கு. பேங்க்ல இருந்து வருவாங்கன்னு மாமா சொன்னாரு, இன்னும் காணுமே. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். மாமா பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள உட்கார சொல்லுமா, இதோ வந்துடுறேன். வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்தாங்க பாருங்க. தேங்க்யூ சார். இதோட வெளிச்சம் பாருங்க. ஓகே சார். சார் 20 கோடி ரூபா வரைக்கும் வேல்யூஷன் இருக்கு சார். சார் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் சார், பண்ணிடலாம். கையில் எதுவும் பணம் வேணாம், நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு 5 கோடி டெபாசிட் பண்ணிடுங்க. ஓகே சார், பண்ணிடலாம். தப்பாக நினச்சிக்கலாம்னா இந்த பணம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? குழு ஆரம்பித்து வட்டி இல்லா கடனா எங்கள் ஊர் மக்களுக்கு நானே பணம் கொடுக்க போகிறேன். நரகமாக இருக்கிற எங்கள் ஊரை நகரமாக மாற்ற போகிறேன். அதுதான் சார் என்னோட லட்சியம். உங்கள் லட்சியம் நிச்சயமாக ஜெயிக்கும் சார். ஆல் தி பெஸ்ட். எங்கள் பேங்க் உங்களுக்கு எப்போ சப்போர்ட்டாக இருக்கும் சார். நன்றி. வாங்க. வரேன் மேடம். வரேன் மேடம். வெள்ளச்சாமி, ஸ்கூல் வாத்தி அடிக்கிற சின்ன பொண்ணு மேல கை வச்சிட்டான். நல்ல வேஷம் போட்டியில நல்லவன் மாதிரி. இனிமே உன் பொழப்பு டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா. வேற ஏதாச்சும் தொழில் பண்ண வேண்டியதானே? பள்ளிக்கூடம் நடத்தி இப்படி பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் சீரழிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இன்னைக்கு இவளோட பிள்ளை, நாளைக்கு ஏன் பிள்ளை? கரபடியாத உத்தமரம். அதான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை வெள்ளை செருப்பு. கரை பட்டுச்சுல்ல. உட்கார்றதுக்கு ஜாதியை பார்த்தவன் நீ பார்க்க மாட்டியா? சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். சார் இது பண்ணாதீங்க சார், விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஒவ்வொருத்தருக்கும் இனிமே இது ஒரு பாடமா இருக்கும்.